Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட்ல கொடுக்கிற டெரஸ் கார்டன் கிட் வந்து கொடுத்துட்டாங்க. அத போய் நான் எங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் அந்த இதல போய் ஆபீஸ்ல போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுல என்னென்ன பொருள்லாம் இருந்தது, என்னென்ன எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கற full details வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது இவ ரெண்டு பேக் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? நான் என்ன பண்ணனே அப்படினா கவர்மெண்ட்ல அந்த கிட்ல வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரெண்டு கிட் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில் பண்ணிருந்தேன். அதனால தான் எனக்கு ரெண்டு பேக் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சைடு இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா ஒரு கிட்கான ஒரு இது, இந்த ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு கிட்கானது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா இந்த கிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல உள்ள தாலுகா ஆபீஸ்க்கு போய் இதுக்குன்னு இருக்கிற தோட்டக்கலை ஆபீஸ்ல போய் பாத்தீங்க அப்படினா இத நான் போய் வாங்கியிருக்கேன். இந்த கிட் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஆதார் கார்டும் ஒரு போட்டோவும் வேணுங்க. நீங்க உங்க ஜோன்ல உள்ள தோட்டக்கலை துறையில போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா தருவாங்க. இதுக்கு நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு கிட் பாத்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் மதிப்புள்ள கிட்ட நமக்கு 450 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஒரு கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். இதுல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த பேக் நம்ம கடைசியா பிரிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து ட்ரைகோடெர்மாட் விரிடி இது வந்து கொடுக்குறாங்க. 200 கிராம் இருக்கு இந்த பாக்கெட்ல. அதுக்கப்புறம் அசோஸ்பெரிலம் அதுவும் கொடுக்குறாங்க. இது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருக்கு. அதுக்கடுத்து பாஸ்போ பாக்டீரியா அதுவும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு உயிர் உரம். இதுவுமே வந்து 300 கிராம் இருக்கு. ஒரு பாக்கெட் அளவுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. 6 விதை அடங்கிய பாக்கெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயே வந்து என்னென்ன விதை இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தண்டைக்கீரை, பாலக்கீரை இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீம் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. 100 மில்லி அளவுக்குள்ள நீம் ஆயில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து செடியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேக் பிரிச்சிடலாமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. 6 க்ரோ பேக் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 5 6. க்ரோ பேக் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. க்ரீன் கலர் வந்து ஜிஎஸ்எம் பேக் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கையில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம காய்கறி செடிகள்லாம் நல்லாவே வளர்க்க முடியும். தக்காளி, வெண்டை, கொத்தவரை இந்த மாதிரி செடியெல்லாம் அதில் வந்து நம்ம வளர்க்க முடியும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 க்ரோ பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 க்ரோ பேக்கில் வந்து நம்ம போடுற அளவுக்கான தென்னை நார் கழிவுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வச்சுருக்குறாங்க. 12 கிலோ அளவுக்கு. நம்ம வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வெளியில் வந்து நம்ம இந்த கோகோபிட் வந்து வாங்கியிருப்போம். அதுவுமே 5 கிலோ பிளாக்குன்னு சொல்லிட்டு 2 இது வாங்கியிருப்போம். அந்த மாதிரியே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 3 இது கொடுத்துருக்குறாங்க. இந்த கோகோபிட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கு. இந்த கோகோபிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் உள்ள பிளாக் மட்டுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கடைசியில் இருக்கிறதும் மேலால் இருக்கிறதும் ஒரு சின்ன அளவாக தான் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து 12 கிலோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 க்ரோ பேக்கு அளவாக இந்த 12 கிலோ நம்ம தென்னை நார் கழிவுகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்கையுமே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுலயுமே நமக்கு 6 க்ரோ பேக் வச்சிருக்காங்க.
3 4 5 6 இதை எடுத்து இது மேலே வச்சிடலாம். மொத்தமாக நமக்கு இப்போ 12 க்ரோ பேக் இருக்குது. இந்த கோகோ பிட் பிளாக்கையுமே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இதுலேயே சைஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிட்ல இருந்த கோகோ பிட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க பிளாக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற ரெண்டுமே வந்து சின்னதாக இருக்குது. மொத்தம் இதுலேயுமே 3 பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 12 கிலோ இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து எனக்கு மொத்தமாக 900 ரூபாய்க்குள்ளே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோ கோகோ பிட் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 6 க்ரோ பேக், அதே மாதிரி நமக்கு 3 வந்து உயிர் உரங்கள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி விதைகள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீம் ஆயிலுமே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி 2 செட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த உரங்களை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்ன விதைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லி பார்த்துடலாம் வாங்க. முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு கவராக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மொத்தமாக ஒரே கவர் கொடுத்து இதில் மொத்தமாக 6 விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக இப்படி வந்து என்னென்னு சொல்லி பேரோட எழுதி இந்த மாதிரி நமக்கு வந்து மொத்தமாக வந்து பின் அடித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் தக்காளி, கத்தரி, கொத்தவரங்காய், தண்டுக்கீரை, பாலக்கீரை 5 விதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே அதே தான் போட்டிருக்காங்க. இந்த தடவை இந்த விதைகள் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க ஜோனில் வந்து சொன்னாங்க. இப்போ எல்லா ஜோன்லையுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள ஜோனில் போய் கேட்டிங்கனாலே தெரியும். அவைலபிலிட்டி இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணி எங்களுக்கு அப்போ வந்து கிடைக்கல. இந்த தடவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா திங்கக்கிழமை எங்களுக்கு வந்து சாயந்தரமாக வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை லீவு அப்படிங்கிறனால இன்னைக்கு புதன்கிழமை காலையிலே போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ணும்போது. ஆனால் இப்போ அவைலபிலிட்டி பொறுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2 கிட் போதும் அப்படிங்கிறனால நான் 2 கிட் வாங்கிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆதார் கார்டில் உங்களுக்கு 2க்கும் மேலே ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள், அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கிங்க. ஸோ நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 கிட் பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வந்து இந்த கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்சிடியாக கொடுத்துருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். 900 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. ஸோ நீங்களும் அதை வாங்கி பயன்பெறுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.